ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 1.5 year கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தது போல் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு அண்ட் அதோட டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் இருக்க போகுது. பிஃபோர் மூவிங் இன் டு த வீடியோ, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கும் பிஇஓக்கும் நம்மக்கிட்ட வந்து டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். யூஜிடிஆர்பியில் 3 types ஆஃப் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. ஒன்லி டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் செகண்ட் ஒன் டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆல் த 10 units அண்ட் Q&A. டெய்லி 100 Q&A ஒரு டாப்பிக்குக்கும் வந்து மார்னிங் 5 AM வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பிஇஓ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிறது போல் டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக போயிட்டுருக்கு. அண்ட் அதே போல் எஸ்ஜிடிக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. எஸ்பெஷலி ஃபார் எஸ்ஜிடி 1 year பேட்சஸுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. இன்னும் 2 மீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. சயின்ஸுக்கும் சோஷியல் சயின்ஸுக்கும் அந்த மீட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸோடு சேர்த்து 1 year ப்ராசஸ்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஷார்ட்லி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். சரிங்களா? தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் வேரியஸ் டெஸ்ட் பேட்சஸ். அண்டு பிஜிடிஆர்பியோட 1.5 year கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸ்டேட் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ரேங்க்கு எந்த பேட்சஸில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லைங்களா, ஷீ இஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேங்க் பேட்ச். அது இல்லாமல் அவங்க வந்து யூஜிடிஆர்பி பேட்ச்லையுமே வந்து ஜாயின் பண்ணவங்க தான். இந்த மென்ஷன் எதுக்காக, இந்த கர்ட்டசி எதுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அதாவது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து பல வருடங்களுக்கு அதுலேயே நீங்கள் படிக்கும்போது, அந்த எக்ஸாம்லேயே நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட வெற்றி வந்து பெரிய அளவில் வந்து பதிவு செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ரேங்க் இங்கிலீஷில் 124 மார்க். எதுக்கு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டீச்சர்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிஆர்பி அட்டென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி வரும்போது அந்த எக்ஸாமில் வந்து ஃபேஸ் பண்ணுறது, அகெயின் அதுலேயும் ஒரு ஃபால் ஆன் ஆகிறது, மறுபடியும் ஸ்கிப் ஆன் டூ இல்லைங்களா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து செய்யும்போது கன்சிஸ்டன்சி மாறுது. படித்த போர்ஷன்ஸு மறுபடியும் படிக்கிறோம், அகெயின் அந்த ஸ்ட்ரகிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகுது. நம்ம நினச்ச தூரங்களை நம்மளால் வந்து அடைய முடியறதில்ல. எல்லாருக்குமே இல்லை, அந்தந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவல் தான். இந்த எக்ஸாம் இல்லைன்னா இதை நம்மளால படிக்க முடியாதா, இதுல நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அது தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆனா நம்மளோட மேஜர்ல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எவ்வளவு வருஷம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு யாருமே அடைய முடியாத வெற்றியை நம்மளால அடைய முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த இயர் நம்ம எல்லாருமே பார்த்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க். இட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் ஈஸி. அதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஸ்டிமுலஸ் வரணும். ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க 2 வருஷம் 3 வருஷம் படித்தோம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் மறுபடியும் நம்ம சொல்றது, தொடர்ந்து படிக்கும்போது கண்டிப்பா யாருமே எடுக்க முடியாத ஒரு மார்க்கை நம்மளாலேயும் எடுக்க முடியும். சரிங்களா? அண்ட் நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க 1.5 year கோர்ஸோட பேட்ச் டீட்டெயில்ஸ். ஸோ வரக்கூடிய 2026 அண்ட் 2027 இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஜிஸ்ட் போல் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்கள் வந்து நிதானமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை பொறுமையாக கேட்குற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட ரீச் ஆகும் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில். அண்டு இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ வாட்ஸ்அப் அண்டு பிடிஎஃப்ஸ் மூலயமா தான் உங்களுக்கு இருக்கும். அண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் வித் டெஸ்ட்டு, இது இல்லாமல் கொஸ்டின் பேங்க் நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான காஸ்ட்டு ₹5,500. ஆனால் முதல்ல எதுக்கு நம்ம காஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து
எவ்வளோ காஸ்ட் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இந்த 5500 அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் 1.5 இயர்ஸுக்குமான ஒரு காஸ்ட். அண்ட் அதுவுமே இன்னையிலிருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th January. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பின்னாடி இருக்கும். 4th January 2026. அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 8th December 2025 உங்களுக்கு அப்லோட் ஆகுது. 8th 2025 டிசம்பர்ல இருந்து 4th January 2026 வரைக்கும் ஆஃபர்ல 5000 rupeesக்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அதாவது 4999, இன்னுமே அக்யூரேட்டா சொல்ல போனா 4999க்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 14 16 மாதங்கள் என்ன பண்ண போறோம், என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜர்ல சிலபஸை முடிக்கணும் அப்படின்றது தான் டார்கெட் நம்பர் 1. அதில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24 வாரங்களுக்கு உங்களுக்கு சண்டே ஈவினிங் அட் 6க்கு உங்களுக்கு 24 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் வீதம் 24 வாரங்களுக்கு வரும். இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் படிச்சுட்டு எழுதுறது கஷ்டம், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னுமுமே ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்லோவாக தான் இந்த 2 பேட்சுமே மூவ் ஆகும். கொஸ்டின் பேங்க்ல ஜாயின் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்றோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 4th January தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சண்டே ஈவினிங் 4th January of 2026 சண்டே ஈவினிங் 6 PM உங்களுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா 500 Q&A வரும். ஒரு டாபிக்ல 100 கேள்விகள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் அதில் 100, அதே மாதிரி அடுத்தடுத்து 5 டாபிக் பார்த்தீங்கன்னா 500 கேள்வி மற்றும் பதில். சரிங்களா? அதாவது அப்போ மேஜர்ல ஒரு 5 minutes கம்ப்ளீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, இல்லை கொஸ்டின் பேங்கா இருந்தாலும் சரி, ஒரு 5 யூனிட் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இப்போ 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களான்னா இருக்காது, கண்டிப்பா லேகிங் இருக்கும். 5 யூனிட்ஸோ ஆர் 3 யூனிட்ஸோ வாட் எவர் இட் மேபி, அந்த டைமுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம முடிக்கிறோமோ முடிச்ச உடனே தமிழ் எலிஜிபிலிட்டி நடுவில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரே போர்டமா மேஜரே படிச்சுட்டு இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக நடுவில் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் மேஜர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா சைக்காலஜி, ஜிகே, இது போலவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 54 வீக்ஸுமே வரும். அஃப்கோர்ஸ் கொஸ்டின் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 62 வாரங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேரி ஆகும். அஃப்கோர்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி, சைக்காலஜி, ஜிகே அண்ட் தென் 10 யூனிட்ஸ். யார் யார் எதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாருக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி இந்த வீக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே இன்னொரு முக்கியமான செகண்ட் டார்கெட் நமக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்க, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஜான்ரா வைஸ் ஃபுல் டெஸ்ட் 5, 750 MCQs. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூவில் எல்லாருமே சேர்ந்து பேசும்போது ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, ஃபுல் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு அப்படிலாம் வைக்கும்போது ஒரு டெஸ்ட்டு இல்லை 3 டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 5 டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணோம். ஸோ 5 டெஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட எதில் வீக்கு எதில் ஸ்ட்ராங்குன்னு ஒரு கேண்டிடேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஓவராலாக 150 மார்க்குக்கு நீங்கள் வைக்கும்போது மார்க்குன்னு மட்டுமே நமக்கு தெரியும். 150க்கு 110, 150க்கு 96, 150க்கு அந்த மாதிரி இல்லைங்களா? அப்போது ஜான்ரா வைஸ் எப்படி வீக்கா இருக்காங்களா ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்றதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளானை டிசைட் பண்ணுவோம். ஜான்ரா வைஸ் டெஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா போயம் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதாவது போயம் எதுல இருக்குது, சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட் வரைக்கும் போயம் இருக்குங்களா, அதுல இருக்கக்கூடிய மொத்த போயம் மட்டுமே ஃபுல் லென்த் போயம் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போயம்ல மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட் வரைக்கும் 150. அப்போ அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா பெட்டர் வி மூவ் ஆன் டு அதர் ஜான்ரா. அப்படி இல்லை அப்படின்னா அதுல நம்ம ரிவிஷன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டு நீங்க படிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம சிலபஸ்லயே
ஆர்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் உங்களுக்கு செகண்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போயட்ரி ஃபுல் லென்த் டெஸ்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனு, தேர்ட் ஒன் ட்ராமா. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட்ல வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராமா பார்ட்டு ஃபுல் லென்த் டெஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஷேக்ஸ்பியரில் சானட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சானட் வந்து போயமில் உங்களுக்கு கவர் ஆகிடும், ட்ராமா ஆஸ் யூஷுவல் ட்ராமாவோட உங்களுக்கு மிங்கிள் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸ் ஓகே, ஒரு ஐடியா வந்துச்சுங்களா? 8th 9th அண்ட் தென் 10th இதில் மட்டுமே ஃபுல் லென்த் டெஸ்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கும். 150 MCQஸுக்கு 8th 9th அண்ட் 10th யூனிட்ல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி வந்து எக்ஸாமில் நம்ம அட்டென்ட் பண்ணுவோமோ அதே போல் உங்களுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி, சைக்காலஜி அண்ட் தென் ஜிகே எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிறது போல் ஃபைனல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 1.5 இயரில் பண்ணக்கூடிய ஜஸ்ட் ஒரு சில நிமிடங்களில் நம்ம இதை உங்களுக்கு கன்வே பண்ணாலும் இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு டெஸ்ட்டுக்கு இத்தனை டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெட்டீரியல் அத்தனை டாப்பிக்கோட இன்ஃபர்மேஷன்ஸு நீங்கள் படிக்கணும். வாரம் 150 கேள்வி. ஒரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். எப்படி நீங்கள் டிஆர்பியில் வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணீங்களோ அதே போல் 150 கேள்வி இருக்கும், மேஜரில் இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார நாட்களில் ஒரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு மண்டே ஈவினிங் at 7க்கு அனுப்பிடுவாங்க. அப்போது அந்த வீக்கோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் அது செப்பரேட்டு, அதே போல் Q&Aன்றது செப்பரேட்டு. இந்த Q&Aல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வராது. சரிங்களா? ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. இது செப்பரேட்டு அண்ட் தென் இதுவுமே வந்து செப்பரேட்டு. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. அண்டு இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்சில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப்பில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் பேட்ச் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் நோட்டிஃபிகேஷன் பேட்சஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களோட குரூப்பில் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, அந்த டீட்டெயில்ஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? இது இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இது வரைக்கும் நடந்த 2001 இருந்து 2025 லாஸ்ட் அக்டோபரில் நடந்த எக்ஸாம் வரைக்குமான PYQ எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆஸ்பிரண்ட்டு கூட அச்சீவர் ஸ்டாக்கில் வந்து பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிடிஎஃப்ஸ் அனுப்புவாங்க, PYQ அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் தான் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த PYQவில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். எந்த மாதிரியான மெத்தடில் உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க, கேள்விகள் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, போன வருஷமும் இந்த வருஷமும் ஒரே மாதிரி இருக்குதா, ஒரே மாதிரி கேள்வி இருந்தால் அதோட ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத கட்டாயம் ஒரு ஆஸ்பிரண்ட்டும் பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டியே. ஜாயின் பண்ண உடனே January 4th நீங்கள் அதை பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் மெட்டீரியலுமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதோடு இல்லாமல் OMR ஷீட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. கட்டாயம் OMR ஷீட்டில் நீங்கள் வந்து ஷேட் பண்ணி உங்களோட டெஸ்ட்டை எழுதணும். அதுதான் மெத்தடு. நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக எழுத உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி ஆகிடும். பயம் வராது, பதட்டம் வராது. மறுபடியும் அதே விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக உங்களால் உங்களோட எக்ஸாமை ஆன் த ஃபைன் டே எழுத முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஒய் நாட் திஸ் டைம் இந்த ஸ்கெடியூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 1 year நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாபிக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்குது இப்போ.
ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு ப்ராசஸும் வந்து நடக்கும். நீங்கள் உங்களோட டவுட்ஸை தாராளமாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எப்படி படிக்கணும், எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணணும், எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டெய்லி கால் பண்ணி கேட்டிங்கன்னாலும் உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்தந்த குரூப்பில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மேஜராக இருக்கலாம், சைக்காலஜி, ஜிகே, எந்த புக்கு படிக்கணும், எப்படி படித்தா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸு நீங்கள் ரீச் பண்ண முடியும், வாட் எவர் யூ ஹாவ் டவுட்ஸு கட்டாயம் நீங்கள் வந்து கேட்கணும். கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டை விடாமல் எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராசஸ் regarding PGTRB English. And one more info again, fees details பார்த்தீங்கன்னா UPI பேமெண்ட் மெத்தடு, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 5500 அண்ட் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப் டு 4th Jan of 2026 வரைக்கும் 5000 நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த 1.5 year கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு Q&A கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதே போல் 5000 rupeesல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப் டு January 4th 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5500 உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ எவ்ரி திங் வெயிட்ஸ் ஃபார் இட்ஸ் டைம் அண்ட் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி எப்படி PGTRB சிவி லிஸ்ட்டில் எவ்வளோ டீச்சர்ஸோட நேம்ஸ் வந்ததோ அதே போல் உங்களோட பேரும் வரும் அப்படின்ற முடிவோட உங்களோட சைலண்ட் பேட்டில்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வித் அகாடமி நீங்கள் ஃபைட் பண்ணும்போது சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம் அண்ட் வாட்ஸ்அப்லேயுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களோட ஃபீஸை வந்து UPI பேமெண்ட் மெத்தடில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் பே பண்ணிவிட்டு அண்ட் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த வீடியோ இங்கே முடியுது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.